படைத்தான் எனக்கு அமதீவனே. செம்மாங்கையும் தெருக்கூட்டையும் படைத்தான் எனக்கு அமதீவனே. மந்த மாநிலம் மூடுதோ மாசம் தை மாசம் ஒரு தாகம் தந்தது. குமரியுமாரே பூக்கும் மாசம் தை மாசம் ஏமலண்ணா டான்ஸ் எல்லாம் எங்க பிரபுதேவா கிட்ட பக்கத்துல வந்தியா? பாத்தியாடா மலர்? ஆமாண்டா பத்மாவதி பாத்தியாடா மேல அழகான மலர். அம்மா அத தெரியாத மலர் வேணுமா? நான் பறிக்கிறேன்மா. தவறி விழுந்த அம்மா கேட்டாங்க தெரியுமாடா? பக்கத்துல இருக்கிறது தவறி விழுந்த அம்மா என்ன ஓச்சாப்பு மாலை உள்ளே நான் யோசிக்கிறேன் எதுல கை வைக்கிறேனே தெரியலண்ணா. பாருங்க பாரு ஓச்சாப்பு மாலை உள்ளே எல்லாத்தையும் சாமுக்குறாமா. ஐயோ வரமாட்டேன் பறிக்க போறேன். அம்மா நான் மலையில ஆசைப்பட்டிருக்கேங்க. அந்த மலையில நான் பறிக்க போறேன்டா. ஆமாமா இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவது என்னவென்றால் மதிவதனாபுரி நாடு ராஜேந்திரனுடைய மகன் ஒரே ஒரு மகன் சிவமணி செத்த பிண கோலத்தில் இருக்கின்றான். செத்த பிணத்திற்கு யார் பெண் கொடுப்பதற்கு முன் வருகின்றார்களோ அவர்களுக்கு மதிவதனாபுரி நாட்டில் பேர்பாதி நாடும் 10 லட்சம் பணம் தரப்படும்.
எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன? ஏன்னா அது கிணத்துல தள்ளி சாவாடி மொதல் வச்சு வந்தேன். அதே மாதிரி நான் கிணத்தோட நிக்க வச்சுட்டேன். தள்ளுற சமயத்துல எதுக்கு கப்பு நிக்கிறது எனக்கு புரியல. நான் அவளை சாவடி மாட்டேன். நான் அவளை சாவடிக்கவே மாட்டேன். ஏமா ஏன்னு கேட்டீங்கன்னா அவளை நான் திருமணம் செய்து வைக்க போறேன்டா. சத்தியமா நான் கூட உன்னை தவறாக நினைச்சுமா. என்ன ஒரு பெண்ணா சித்திகை அன்னைப்பெல்லாம் கொடுமை பண்றேன். உனக்கு மனம் எதற்கல நினைச்சுமா. அப்பதாமா நீ தெய்வம். ஏன்னா என்னைக்காலும் உன் தாய் நிர்வகிச்சிட்டீங்களா நீங்க. நானுமா தப்பா நினைச்சேன், மன்னிச்சிங்கம்மா. ஏன்னா திருமணம் பண்ணி கொடுக்க போறீங்க. ஆமா அம்மா எந்த நாட்டு இளவரசமா? மத்திய நாடு ராஜேந்திர மன்னன். ராஜேந்திர ஒரு மன்னன் நாட்டு இளவரசர். ஆமாண்டா ஆமாண்டா ஒரு நாட்டு இளவரசர். இளவரசு கொடுக்க போறீங்க. ஆமாண்டா பரவாயில்லையம்மா. நல்லா இருப்பாரு, அழகா இருப்பாரு, அழகா இருப்பாரு, எப்படி இருப்பாரு, அது மாதிரி இருப்பாரு. ஆண் அழகனா ஆண் பொருளை ஜெயிச்சிருக்காரா. ஏன்னா ஒரு இளவரசன் அம்மா எப்படியா பட்டவங்க குழந்தை சின்ன குழந்தை கொடுக்க போறீங்க. மதிவீர நாடு ராஜேந்திர மன்னன். ராஜேந்திர மன்னன். ஆமாண்டா. டேய் மாப்பிள்ளை எப்படி தெரியுமாடா? டேய் பின்ன கோலத்துல மாப்பிள்ளை செத்து பணமா? ஆமாண்டா. ஒரு செத்து போன பணத்துக்கு குழந்தை கொடுக்க போறேன். என்ன தெரியுமா? 10 லட்சம் பணம் பாதி ராஜுண்டா. அந்த நாடு எனக்கு சொந்தமா போறா. 10 லட்சம் பணமா? ஆமா பாதி ராஜ்யமா எழுதி வைக்கிறாங்க. அதுக்காக ஏம்மா என்னதான் இருந்தாலும் உன் வயிற்றுல பிறந்த பொண்ணு தான் செய்வேன். என் வயிற்றுல பிறந்த பொண்ணா இருந்தா இந்த பாரு நல்ல பெரிய பணக்கார பார்த்து நல்ல கார் எடுத்து கொடுத்து 50,000 போட்டு அவனை பிள்ளை 2 கைட்டு சக்காலத்து நான் வந்தேன். நான் ஜாக்கிரதை முன்னாடியா என் கஷ்டம் எழுத உங்களுக்கு நான் தெரியும். ஆமாண்டா. செத்து போன பிணத்துக்கு நான் தாலி கட்டி போறேன். எனக்கு தேவை பணம். பணம் 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 பணம். அந்த பணம் நீ செத்தா வாழ்ந்து விழ போதா? மரியாதை இனிமேட்டு கஷ்டம் வேலை செய்ய மாட்டேன். இனிமேட்டு இந்த அச்சாரத்துல வேலை செய்ய மாட்டேன். இந்த போட்டுக்கிற ஆட அதான் யாரு அரசாங்க சொத்துடா கைட்டு. இதுதா கைட்டு சொத்து கண்டு போயிட்டேன். போய் அது கடாசி மூஞ்சில கடாசி பாரு. பாத்துக்கியா சக்கத்துங்களா? 10 லட்சம் பணம் பாத்தி ராஜ்யம் அம்மாவனை சொந்தமா போறேன்டி. அவளாண்டதான் நீ போற. யாரா மருமனுக்கு அப்படி சோறு போறேன். என் வீட்டுக்கு அதிகம் வந்துட்டு உனக்கு அது காரி வந்துச்சு. என் வீட்டுக்கு அதிகம். ஆமா ஆமா முக்கோட ஒண்ணு போட்டுக்கலவா? போ என்ன மாதிரி அவுத்து போட்டு நீ பாய். அம்மா பாடுற பாட்டு கிளம்புது. என்ன கிளம்புது? அம்மா பாட பாட்டு எனக்கு டான்ஸ் கிளம்புது. ஆரம்பிச்சு பாடுமா பாக்கலாம்.
கேமரா பத்திட்டாப்ல. சத்தியமாயி விட்டு வேலை செய்ய மாட்டேன். ஏண்டா? என் ஜென்மமா இருந்தாலும் சரி. ஆ. இவகிட்ட கொடுத்து போடா. வேற ஒண்ணு கூட மாட்டேன். யார் என்ன? அது யார் துணியில ஆடுறது? டோரே! ஐயோ! நானே சகப்பாரு கண்ண கதலுக்கிற மாதிரி தெரியுதா? வரமாட்டாங்க. ஆமா நேத்து பயந்து வர்றான்னு தெரியாம. டேய் வாடா இங்க. டேய் வாடா இங்க. என்னமோ பயந்து வர்றான். என்ன சரி அவன் என்ன பண்ண நானும் பாக்க